மதியம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையை விடுங்க. காய்கறி எதுவும் இல்லாம சட்டுன்னு செய்ய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி எடுத்திருந்தேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கங்க. மசாலா எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ பத்தலை குறைவாக இருக்குன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணீராகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த மாதிரி செய்யும் போது உப்பு, உரைப்பு, புளிப்பெல்லாம் சொதப்பாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 7-8 பூண்டு பற்கள், 2-3 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நேசாக வதங்கி வரும் பொழுது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரட்டும். நாம் சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை தவிர மற்ற எந்த காயுமே இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்க போகிறதில்ல. நார்மலாக எல்லார் வீட்லேயுமே வெங்காயம், தக்காளி இருக்கும்ல, ஸோ அதை பயன்படுத்தி சட்டுன்னு செஞ்சிடலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா ரெட்டிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். குறைவான தீயில கலந்து விடுங்க, இல்லைனா மிளகாத்தூள் நல்லா கரைஞ்சிடும். ஸோ லேசாக கலந்து விட்ட பிறகு ஆரம்பத்தில் புளி கரைச்சல்ல மசாலா சேர்த்து கலந்து வச்சோம்ல, அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டான திக்னஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு குறைவான தீயில ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், நான் இப்போ 5 முட்டை எடுத்திருக்கேன். அதில் இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு 3/4 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நிறையா மசாலாஸ் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள், பச்சை மிளகாய், குடமிளகா, கேரட், இந்த மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு பேசிக் மெத்தட். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் இன்னும் அதிகமாக ஆக்கிக்கலாம். ஒரு சிலர் அரைச்ச தேங்காய் கூட இதில் சேர்ப்பாங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், நான் இந்த மாதிரி ஒரு குழி பணியாரம் பேன் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அடுப்பை குறைவான தீயில வச்சு நம்ம கலந்து வச்ச முட்டை இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துருங்க. அடுப்பு குறைவான தீயில இருக்கட்டும், இல்லைனா சட்டுன்னு கரிஞ்சிரும். முட்டை தானே, ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு மூடி வச்சு குறைவான தீயில சில வினாடிகள் இருக்கட்டும். சில வினாடிகளில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அல்லது ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமுமே நல்லா வெந்து வரணும்ல, அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் சில வினாடிகள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், 2 பக்கமுமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பஃப்னு சூப்பராக வெந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் நிறைய விதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய குட்டி குட்டி ஆம்லெட் எல்லாம் நிறையா ரெடியாக இருக்குது. இப்போ அதுக்கிடையில் நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பாருங்க, குறைவான தீயில வச்சு கொதிக்க வச்சிருந்தேன். இப்போ நம்ம செஞ்சு எடுத்து குட்டி குட்டி ஆம்லெட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போவுமே குறைவான தீயில ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்போ தான் இந்த குழம்புல உள்ள அந்த புளி, காரம், மசாலா எல்லாமே அந்த முட்டை குட்டி குட்டி ஆம்லெட் இருக்குல்ல, அதில் போய் சார்ந்திருக்கும். அதனால குறைவான தீயில அப்படியே வச்சிருங்க. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மாவெல்லாம் இதை நார்மலாக அப்படியே ஒரு தோசை தவால ஒரு பெரிய பேனில் நார்மலாக ஒரு பெரிய ஆம்லெட்டாகவே சேர்த்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பட் இப்படி செய்யும் போது பார்க்க அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு குட்டி குட்டி பாலாக இருக்கிறதால சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக நல்லா அந்த ஆம்லெட் எல்லாம் அந்த மசாலா கூட அந்த புளி கரைச்சல் கூட நல்லா சார்ந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நல்ல காரசாரமான முட்டை கார குழம்பு. இது ஆம்லெட் குழம்பு, முட்டை பொரிச்ச குழம்பு, முட்டை பொரிச்ச ஆணம், இந்த மாதிரி நிறைய விதமாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக செய்கிற புளிக்குழம்பை விட இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்கிற புளிக்குழம்புகள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக எந்த சைடிஸும் தேவை கிடையாது. இதுலேயே ஆம்லெட் இருக்கிறதால வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், எந்த காயும் இல்லாத போது சட்டுன்னு செய்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான முட்டை கார குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.